உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில்ல, இல்லைனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த வரிகளை சொல்லிட்டே இருங்க. எனக்கு வேற யாருப்பா இருக்கா செய்யறதுக்கு? வேற எனக்கு யாரும் இல்லை. எது செய்யணும்னாலும் நீங்க தான் செய்யணும். அதான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய வீட்டில் நடக்கிற அவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு அவன் கூப்பிடப்படவே இல்லை, அவன் அழைக்கப்படவே இல்லை. அவங்க சொந்த அம்மா அப்பா அவனை அழைக்கவே இல்லை. பாருங்களேன், எவ்வளோ ஒரு கொடுமையானது. அதான் நான் சொல்லுவேன், அதுவும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவ்வளவுதான், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள வந்தது மாதிரி. ஒரு சிஎம் வந்து நம்முடைய வீட்டுக்கு வர்றாரு, அந்த அளவுக்கு ஒரு கெத்து வந்து அன்னைக்கு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இருந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். அவர் ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு, ஊரே திரண்டு நிக்குது. ஜனங்கள், பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் லைன்ல நின்று இருக்கிறாங்க. ஐயா வராரியா, ஐயா வராரு, ஐயா என்ன வேலைக்கு வரான்னு தெரியல, நல்லது சொல்ல போறாரா இல்ல கெட்டது சொல்ல போறா, என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு அத்தனை பேரும் அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டிலேயே இருக்கிற தாவீது அழைக்கப்படவே இல்லை. அவருக்கு எத்தனையோ விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது சாப்பாடுக்கு, தீர்க்கதரிசிக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி அதை நடத்தினா தெரியுமா? இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா அவன் இந்த இடத்துல வராம நான் எந்த மறு வேலை பண்ண மாட்டேன்ப்பா, வேற எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் தாவீது இந்த இடத்துல வரணும். நான் நம்புறேன், மனிதர்கள் ரிஜெக்ட் பண்ணாலும், பெத்த அம்மா அப்பாவே இரக்கத்தை காமிக்காவிட்டாலும், பெத்த அம்மா அப்பாவே ஒன்னும் அவனுக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னாலும், ஆண்டவர் அவனுக்கு செஞ்சாரா இல்லையா? அவன் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார்ல. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இல்ல ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை எவ்வளவு தூரம் வேண்டாலும் அவரால் உயர்த்த முடியும். மனுஷன் நினைச்சா கூட அவன் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நினைச்சதுனால கொண்டு வந்துட்டார்ல. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க அப்படியே கையை மேல உயர்த்தி இந்த காலை வேளையில திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஹalleluya. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சத்தமா நீங்க தான் ஏதாவது உங்க வீட்டுல அந்த பிரச்சனை இறங்கட்டும். ஒருவேளை முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, எழுப்பி நிற்கிறவர்கள் எழுப்பி நின்று கொள்ளுங்க. ஓ என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி முடிஞ்ச ரெண்டு கைய மேல உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அப்பா இந்த கால வேளையில அந்த அற்புதம் என் சகோதரனுக்கு நடப்பதாக, என் சகோதரிக்கு நடப்பதாக, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இந்த அற்புதத்தை பார்க்கணும். இந்த நவம்பர் மாதத்துல பார்க்கணும். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன்னு சொன்னீங்களே அப்பா. அப்பா இந்த வருஷத்துல எத்தனையோ மாதத்தை துக்கத்தோட கழிச்சோமே, எத்தனையோ மாதத்துல அற்புதத்தை நாங்க பார்க்கலையே. ஆனா இந்த நவம்பர் மாதம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்க. திரும்ப நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைய என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் வேலை ஸ்தலத்துல, என் ஊழியத்துல பிடித்து கொண்டு சத்தமா உங்க முகத்தையே ஹalleluya. எஸ் பாடுங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்போ சொல்லுவோம், நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். சொல்லுங்க, நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்ட நிழலிலே
வேளைகளிலே வந்து நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையில, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கருத்தையே திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில. ஆமாப்பா, நிச்சயமாகவே முடியும். உன் நம்பிக்கை வீண் போவது இல்லைன்னு சொன்னீங்களேப்பா. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாய் நோக்கி நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு உங்க முகத்தையே நாங்க நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற கேடகம் நீங்க தான் ராஜா. எஸ், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். உங்க மகிமை எங்களை நடத்தட்டும். உங்க பிரசன்னத்திற்கு எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே நம்ம அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நமக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தை ஆண்டவர் நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நேரலையிலும் மற்ற அது போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய அந்த ஜெப விண்ணப்பங்களையும் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்திற்கெல்லாம் ஒரு பெரிய பதிலை ஆண்டவர் தருவார். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த ஜெபத்தை, அதிகாலை ஜெபம் இது ரொம்ப ஆசீர்வாதமானது. சும்மா ஒருவேளை உங்களுக்கு இதிலே உட்கார்ந்தே அப்படி செய்ய முடியலன்னா கூட இதை அப்படியே போட்டு விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூட அது கூட ரொம்ப உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால எல்லாரையுமே இதில் கலந்து கொள்ள செய்யுங்கள். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். இப்பொழுது நம்ம இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிற ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர் ஆன்லைன்ல அந்த லைவ்ல நேற்றைக்கு நிறைய பேர் ஜெப குறிப்புகை அனுப்பி கொண்டே இருந்தீர்கள் என்று பார்த்திருக்கிறோம். அதனால அந்த அந்த ஜெப குறிப்புகள்லாம் ஆண்டவர் பதில் தரணும். உங்களுடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கணும். இப்போவே அந்த அற்புதம் நடக்கட்டும். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அப்படி ஜெப குறிப்பு அனுப்புகிறவர்கள் ஜெப குறிப்பை அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா இந்த ஜெப காரியத்திற்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம இருக்கிற இடங்கள்ல மேல கரங்களை வைத்துக் கொள்ளலாம். பலவீனப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க இருக்கிற அறைகளில் ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இறங்க வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வத்தினுடைய சுகமாக்குகிற பிரசன்னம் உமது பிள்ளைகள் இருக்கிற அந்த அறைகளில் ஒவ்வொரு அப்பா ஆண்டவரை மூளை முடுக்குகளிலும் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை அங்கு ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உம்மாலே விடுதலையாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க மருந்துகளால கொடுக்க முடியாத அப்பா அந்த ஒரு விடுதலை உங்க வல்லமை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அது எந்த வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஆவியானவர் தாமே நீங்க தொட வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மால கூட ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதான குறைவுகள், பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். தெய்வீக சமாதானம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், கிரியை செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்படாத சொந்தங்களின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அவர்கள் அறிந்து கொண்ட அறிவின் மேன்மையை அவர்களுடைய சொந்தங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் அதிக பாரத்தோடு கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல என்ன பாரம் அழுத்தி கொண்டு இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த நிமிடம் அந்த பாரம் அவங்க இருதயத்தை விட்டு அகல வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல அப்பா விசுவாசத்தோடு தங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஆவியானுடைய கண்களுக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறும். உம்மாலே செய்ய முடியாதவை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மை வருந்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை செய்ய வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க அப்பா தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஒரு வாக்குத்தத்தங்கள் பொய்யுரையாதவைகள் ஆண்டவரே. ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு நிறைவேற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. உம்மால முடியும்பா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றுங்க. ஏதோ ஒரு ஜெப குறிப்பை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை என்று எதுவும் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்று இருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய இருதயத்துல இந்த ஜெப வேளையில
ஆண்டவர் அந்த கேள்விகளுக்கான பதிலை செய்வீராக. பல நாட்களாக அப்பா கிடைக்காத பதில்கள் இந்த நாட்கள் உங்க பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். இனி எதுவும் எனக்கு நடக்காது என்று நினைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிற நாட்கள் இந்த நாட்களாகட்டும். கண்கள் திறக்கப்படுகிற நாட்கள். ஓ ராஜா விரும்புகிற வாஞ்சிக்கிற சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சகல நன்மைகளின் தேவனாம் ஜோதிகளின் பிதா நீர் உமது கரத்தினால தரமாய் ஜெபிக்கிறேன். வாழ்வாதாரங்கள் உயிரிழந்தப்பா, அவங்க வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றி அமைக்கப்படட்டும். சரித்திரங்கள் மாற்றி எழுதப்படட்டும். கேட்கிற வார்த்தைகள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஊன்றி எழுப்பி கட்டப்படட்டும். ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க. மீதியான வேளைகள் எங்களோட இருங்க. இந்த 21 நாட்கள் உம்மோடு நடக்கிற அனுபவத்துல இன்னும் ஒரு நெருக்கம், இன்னும் ஒரு ஐக்கியம் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே கிருபை செய்யுங்க. வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் நீங்க செய்ய வேண்டும் என்று நாமத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த ஒரு ஜெபத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குடும்பங்களுடைய சமாதானத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது பொதுவாக அநேகம் பேர் இந்த ஜெபத்தை நீங்க வீடுகளில் இருந்துதான் நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புறேன். அதனால வீடுகளில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரணும். அந்த சண்டைகள் எல்லாம் மாற்றணும். அதற்காக நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை குடும்பமாக நீங்கள் உட்காருவீர்களே ஆனால் உங்களுடைய கரங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கோர்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தில் இதற்கு மேல சத்துருடைய எந்த கிரியும் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரணும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாவதாக என்று இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த குடும்பங்கள் உடைந்திருக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அடிக்கடி சண்டைகள், அதிகமான தேவைகள், மரண பயங்கள், தூக்கம் இன்மைகள், வீட்டிற்கு வந்தாலே நிம்மதி இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருந்து மாறுவதாக ராஜா, மாறுவதாகப்பா. எத்தனை வருடமாய் சிலர் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களேப்பா, ரொம்ப வேதனையோடே இருக்கிறாங்களே. என் குடும்பத்திற்கு என்னைக்கு விடிவு காலம் வரும்? நான் என்னைக்கு ஒரு சொந்த வீட்டிற்கு போவேன்? வாடகை வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறேனே, இங்க ஜெபிக்கிறதுக்கு கூட விடுதலை இல்லையே. இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக ராஜா. உங்க நாமத்தினால அந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாகப்பா. இன்னும் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்களே, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களே, அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது அந்த பிள்ளைகளையும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றி அப்பா, நன்றி. யாருடைய வீட்டுல தனியா, இந்த வீட்டுல எனக்கு துணை கூட யாருமே இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் வைக்கப்படட்டும். நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வீட்டில் நீ தனியா இல்ல, இந்த வீட்டில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிறத ஆண்டவர் இப்பொழுது நிரூபிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை குடும்பத்தை பத்திரப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நான் இந்த 21 நாட்களும் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 21 ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அநேகருக்கு அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்ததாக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையினாலே நான் பேசினார். அந்த வார்த்தையை வந்து நான் வாசிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரத்திலே 22, 23 வாசிக்க போகிறோம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான்.
அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 47வது 48வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 47 48. பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புற தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவு கடந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இங்கே ஒரு 2-3 வசனங்களை தொடர்ச்சியாக வாசித்தோம். இதில் எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, முதலாவதாக அந்த 39ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வைத்த 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அவன் எதையெல்லாம் செய்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அந்த போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய வேலை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே கலெக்டர் மாதிரி எழுதுறதுக்கோ இல்லைன்னா பணப்பட்டுவாடா பண்றதற்கோ அப்படிப்பட்ட வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அடிமைக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறோமோ அந்த வேலை தான் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது சாதாரணமான வேலையா இருந்தாலும் சின்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலையிலே அவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். அதற்கு பிறகு அவனை சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. நீங்க சிறைச்சாலையில தூக்கி போடும்போது வேதம் ரொம்ப அழகா அந்த வசனத்தை சொல்லுது, சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையிலே செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடி, அதான் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் கேட்கவே இல்லையாமோ. சோ போத்திபாருடைய வீட்டுல மட்டும் இல்ல, சிறைச்சாலையிலே ஒரு கைதியாய் போகிறான். ஆனா கைதியாய் போகிற அந்த இடத்துல கூட வேதம் சொல்லுது, அந்த இடத்துல அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அது மட்டுமல்ல, இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது. ஜனங்களெல்லாம் அவன் நடத்துகிறது போல ஒரு பெரிய ஒரு காரியம், அவனுடைய ஒரு தலைமைத்துவம் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. அதான் கடைசியில வாசித்தோம், அவன் சேர்த்த தானியங்கள் அளவு கடங்காததா இருந்துச்சாமா. 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல ஜனங்களை போஷிக்கிறதற்கு 7 வருஷம் சேர்த்து வைத்தான். இது சாதாரணமானது அல்ல. அதான் அவன் எது செஞ்சானோ இல்லையோ, இந்த 7 வருஷம் தானியங்களை சேர்த்து வச்சான் பாருங்களேன். அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜாவினிடத்துல போய் ஜனங்கள் கேட்கும் போது அவன் சொல்லி அனுப்புறான், யோசேப்பு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கப்பா. யோசேப்பு அந்த ஆகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு விற்றானாமா. விற்று எகிப்து தேசத்தினுள்ள எல்லா நிலங்களையும் ராஜவசமா கொண்டு வந்துட்டான். அப்போ 7 வருஷம் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி கிட்டத்தட்ட 14 வருஷம். 7 + 7, நீங்க எந்த பொருளை வேணும்னாலும் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனா சாப்பிட்ற பொருளை 14 வருஷம் வச்சுக்கிறது அப்படின்றது சாதாரணமே இல்லை. ஹலோ, அதான் இந்த பிரமிடை பண்ணினவர்கள் இந்த பிரமிடு, எகிப்தினுடைய பிரமிடு இருக்குல்ல, இந்த பிரமிடை செய்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரமிடை யோசேப்பு தான் கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் பதப்படுத்தப்படுவதற்காக தான் பிரமிடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் செத்து போனவங்களுடைய பாடி இதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பிரமிடுகளை யோசேப்பு பிளான் பண்ணி திட்டம் போட்டு கட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரமிடை இன்றைக்கு இருக்கிற நாலேஜ்ல யாராலுமே கட்ட முடியாது அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய பெரிய கல்லுகளை எடுத்து வைத்து பிரமிடை அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. அப்போ 14 வருஷம் சாப்பாட்டை கெட்டு போகாம பத்திரமா வைக்கக்கூடிய சகல ஞானமும் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? யோசேப்பிட்ட இருந்துச்சு. யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார்.
இன்றைக்கு இந்த 2வது நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலைமையிலும் நம்முடைய பிள்ளைகள் தலைமையிலும் வைக்க போறார். எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னா, இனி நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இதுவரையிலையும் என் கை செய்த எதுவும் எனக்கு நல்லா வந்ததே இல்லை, நல்லா வந்ததே இல்லை. ஒன்று அது கெட்டு போயிடும், இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது நஷ்டமாயிரும். இதுவரைக்கும் நான் எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டேன். எல்லாரும் என்னிடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, நீ எது செஞ்சாலும் அப்படியே உருப்படாம போதே, எது செஞ்சாலும் அது விளங்கவே இல்லையே என்ன அப்படின்னு. என்னுடைய தகப்பனார் என்ன திட்டி இருக்கிறாரு, என் தாயார் என்ன திட்டி இருக்காங்க, என் மேனேஜர் என்ன திட்டி இருக்கிறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல எது செஞ்சாலும் அது ஒரு பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விடுகிறது. எத்தனையோ நான் நஷ்டப்பட்டேன். ஆனா இன்றைக்கு யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வைக்கப்படட்டும். நான் நம்புறேன் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு நொந்து போன இருதயத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பு செய்தது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது உண்மையானால், நீங்க இனி செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் செய்கிறது எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஆண்டவர் உங்க கரத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வருஷத்துல நஷ்டமான எல்லாவற்றையும் திரும்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். யோசேப்புக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கூட இருந்து நாம் செய்கிறதுல நன்மையை கொண்டு வருகிறவர். உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குது. ஆண்டவருக்கு நான் இன்னைக்கும் இந்த கால வேளையில ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த காரியத்தை நினைக்கும் போது ஒரு விஷயம் நம்முடைய திருச்சபையில ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்தோம். அந்த வாலிபர் கூட்டம் ஒழுங்கு செய்யும் போது நான் அப்போ உட்காந்து யோசிக்கும் போது ஒன்றை லைவா பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். லைவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடகம், அதே நாடகத்தை லைவா அப்படின்னா அப்ப நடக்கிறது மாதிரி, அது செட்டப் அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றது மாதிரி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அது என்ன பிளான் அப்படின்னா, ஒரு டீம் அதான் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஒரு டீம் உள்ள வராங்க. அவங்க உள்ள சர்ச்சுக்கு உள்ள ஒரு 2 சேரை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க பலிபீடத்தில் ஏறி என் கழுத்தில் அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன? இதை பைபிள் எல்லாம் போட்டுட்டு ஓடுறாங்களா, இல்லை அப்படின்னா ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கதையாக என் மனசுல கொண்டு அதற்காக முயற்சி எடுத்தேன். அப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைகளை நம்ம அந்த யூத் மீட்டிங் அழைச்சிருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவர் அவருடைய திருச்சபை திருப்பூருக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த தம்பிங்களை அவர் கூட்டிட்டு நான் சொன்னேன், பாஸ்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு உங்க பிள்ளைங்க யூத் மீட்டிங் அட்டன் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு அவங்க மண்டபத்தில் இருக்கட்டும், மண்டபத்தில் இருந்துட்டு பக்காவா ரெடி ஆகி 2வது செக்ஷனுக்கு அந்த 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 நிகழ்ச்சிக்கு அவங்க உள்ள என்ட்ராகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பக்காவா அந்த பசங்களை ரெடி பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படியே காவி வேஷ்டியை கட்டி பொட்டை வச்சு அப்படியே பயங்கரமா ஒரு உருட்டு கட்டையை கையில் எடுத்து ஒரு 10 பேர் நான் ஆராதனை அந்த ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி முன்னாடி இருக்கிற ஒரு சேரை அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அப்படியே கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு 800 பேர் பக்கத்தில் இருந்தாங்க. எல்லாரும் ஓ அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு இடத்துல இருந்து பஸ்ல பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. அந்த பஸ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பஸ்ஸை எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டாரு. உள்ள அப்படியே ஸ்டேஜ்ல ஏறி ஒருத்தர் என் கழுத்தை பிடிச்சாரு. உண்மையிலே அன்னைக்கு நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஒருத்தர் திருச்சபையில இருக்கிற ஒரு பிரதர் அப்படியே ஸ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்தாரு. அந்த என் காலரை பிடிச்சவர்கிட்ட சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க பாஸ்டரை விட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ஒரு சிலர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போனாங்க, ஒரு சிலர் சத்தம் போட்டு இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாங்க. உடனே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நிறுத்துங்க, இது செட்டப் தான், இப்படி ஒரு வேளை நடந்தா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிட்டேன். அது ரொம்ப வெற்றியாய் பயங்கரமாய் பேசப்பட்டுச்சு. எல்லார் பக்கத்துலையும் ஒரு நல்ல பேரை கொண்டு வச்சிருந்துச்சு. அந்த ரிவைவ் யோஜனைனாலே ஒரு பெரிய வெயிட் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிறகு ஒரு நாள் அந்த மீட்டிங், அந்த யூத் மீட்டிங் நடந்த போட்டோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் போட்டோ எடுத்துருக்குறாங்க. அது ஒரிஜினலா இருந்துச்சு. சிலருடைய முகத்தினுடைய இருந்த பயம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் தான் அதை நான் செய்தது சரின்னு நான் சொல்ல வரல.
என்னமோ அன்னைக்கு ஒரு நல்ல மனசுக்குள்ள ஒரு நல்ல தாட்டை வச்சுதான் அந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா அது தப்பா போறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என் கூட இருந்ததுனால அன்னைக்கு நான் செஞ்சதை வாய்க்க பண்ணி எல்லாரும் அந்த நாடகத்தினுடைய முடிவுல கமிட் பண்ணாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. சே, நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி ஒரு எல்லாரையும் அப்படி ஒரு பயப்படுத்தி ஒரு காரியத்தை நம்ம பண்ணியிருக்க வேண்டாம். ஆனாலும் இன்னைக்கு அது நடந்துட்டா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஆனா கர்த்தர் என் கூட இருந்ததுனால அது ஒரு தீமையான ஒரு விஷயமா இருந்தா கூட ஆண்டவர் வந்து என்னுடைய பார்வைக்கு அது இப்போ சரியில்லாம இருந்தா கூட ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் உங்க கையில செய்தது எல்லாமே ஆசீர்வாதம் இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கு வேணுமோ இல்லையோ, எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் தான் எது செஞ்சாலும் நான் தோற்று போறேன் பாஸ்டர், எது செஞ்சாலும் நல்லா இல்லை பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் ஆண்டவர் வைப்பார். ஒருவேளை நீங்க தெரியாதனமா ஒரு காரியத்தை போய் செய்திருக்கலாம். ஒரு காரியத்துல போய் நான் கை வச்சுட்டேன் பாஸ்டர், இப்பதான் தெரியுது, ஐயோ இது ஞானம் இல்லாம நான் செஞ்சுட்டேன், இப்படி நான் பண்ணிட்டேனே, செய்யாம இருந்திருக்கலாமே, ஏமாந்துருவனோ, நஷ்டப்பட்டுருவேனோ, ஐயோ இது என்ன விட்டு போயிருமோ, என்னமோ 1000 யோசனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் அதை நிச்சயமாய் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆனா நான் நம்புறேன் அவன் செஞ்சதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்கிறத குறித்து வேதத்துல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த யோசேப்பையும் தாவீதையும் ஒப்பிட்டு, தாவீதனுடைய வாழ்க்கையிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுப்பீர்களேயானால், ஸ்தோத்திரம், 1 நாளாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்போ இந்த யோசேப்புக்கும் தாவீதிற்கும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இவர்கள் 2 பேருமே செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஏன் அப்படி வாய்க்க பண்ணினார் அப்படின்றத வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரம் நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 39 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. நன்றாய் கவனிங்க, இந்த யோசேப்பு செஞ்ச எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே காரணம் இல்ல, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுதான் காரணம். நீங்க 39ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். சோ நீங்க செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுல ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும், நீங்க செய்யறது எல்லாமே தப்பி போகாது, நீங்க செய்யறது நஷ்டமாகாது. அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல நம்ம வந்து எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் நல்லா வரணும்னா என் கூட நீங்க இருங்கப்பா. நான் நம்புறேன் இந்த உலகத்துல 1000 பேர் ஒரு காரியத்தை செஞ்சு நஷ்டமடையலாம், 1000 பேருக்கு அது ஃபெயிலியரான சப்ஜெக்டா இருக்கலாம், அது ஃபெயிலியரான பிசினஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் அதே பிசினஸ்ல அதே வெற்றி, அதே எக்ஸாம்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சோ தேவையானது என்ன அப்படின்னா, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நீங்க இதை நீங்க வந்து சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் நீங்க எடுக்க முடியும்.
2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஏதோமில் தனயங்களை வைத்தான், ஏதோம் எங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் திரும்பமாக நம்ம வந்து அந்த 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்தோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ ஒரு மனுஷன் கையிட்டு செய்கிறதெல்லாம் எப்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும், அவன் சமையல் பண்ணினாலும் துணி துவைச்சாலும் பாத்திரம் வளர்க்கினாலும், நான் சொல்றேன் நிச்சயமா அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஈசாக்கை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சமுள்ள காலம், சுற்றி எல்லா இடமும் பஞ்சம், விவசாயம் யாருமே பண்ணல. எப்பா அதுல பெரிய அறுவடை நம்ம பார்க்க முடியாதுப்பா, இது பஞ்சகாலம், இது தண்ணீர் இல்லாத காலம். இந்த பஞ்ச காலத்துல போய் எவனாவது விவசாயம் பண்ணுவானா? நான் சொல்றேன், சுற்றி இருந்த நிறைய பேர் ஈசாக்கை ரொம்ப கேவலமா திட்டி இருப்பாங்க. இவனுக்கு என்ன இப்படி என்னாச்சு, ஒரு பஞ்சமுள்ள காலத்துல இவன் விவசாயம் பண்றான். ஆனா வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு அவன் ஆசீர்வச்சாராம். அவன் கை செஞ்சதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய பிள்ளை. எதுக்காக ஜெபிப்போம்னா, ஆண்டவரே நீர் என் கூட இருந்தீங்கன்னா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் செய்யறதெல்லாம் எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே, எனக்கு வாய்க்கும் ஆண்டவரே. கை அப்படியே மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா நீர் என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் அது நல்லா வரும் ஆண்டவரே. நான் எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க. ஓ இருங்கப்பா சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இரும், என் கூட இரும், என் கூட இரும் ஆண்டவரே. இயேசுப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காது. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்றீங்க. சொல்லுங்க, இயேசுப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடல் ஓரமா. ஆமென். சோ மிக அவசியமான ஒன்று, கர்த்தர் என் கூட இருக்கணும். ஒரு 3 காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி, அப்படின்னா ஒரு 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 தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் ஏன் இருந்தார்? அவன்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே நம்ம நிறைய பேருக்கு, ஐயோ ஏசப்பா என் கூட இருங்க. எல்லாருக்குமே பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, ஏசப்பா என் கூட இருக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கணும். ஆனா ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சில குவாலிட்டியை எதிர்பார்க்கிறாரு. முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷார்ட்டா நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பார்வோனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு.
பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அந்த அந்த தேசத்திற்கே பார்வோன் தான் கடவுள். ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல 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 இல்ல, யோசேப்பு பார்வோனுக்கு பிரவித்திரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள செய்வார். சோ பார்வோனுக்கு முன்பாக கூட கர்த்தரை முன்னாடி வச்சான். அப்படின்னா அவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறதற்கு காரணம், அவன் கர்த்தரை எப்போதும் அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்பவுமே ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க பழகுங்க. நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறீங்க, இல்லைன்னா ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்த போறீங்க, எக்ஸெட்ரா, எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவதாக யாரை வைங்கன்னா கர்த்தரை வைங்க. கர்த்தரை வைங்க. அதான் சிலர் கர்த்தரை வைங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கின உடனே ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, வாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு ஜெபிச்சுட்டு போறதல்ல. ஒரு காரியத்தை துவங்குறதற்கு முன்பாக திருப்தி ஆகிற அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். உங்க மனசுல ஓகே, இந்த காரியத்துக்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், பரவாயில்ல, இனி கர்த்தர் என் கூட வருவார் அப்படின்னு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி அந்த காரியத்துல போய் கையை வைங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த காரியம் உங்க கைனால வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். ஆனா கர்த்தரை முன்னாடி நீங்க வைக்காம, கர்த்தரை முன்பாக வைக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயமா ஆண்டவர் அவங்க செய்யறது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. சோ ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறக்காம செஞ்சிருங்க, ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருங்க. யோசேப்பு கர்த்தரை முன்னாடி வச்சான். நீங்க அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கூட வாசிக்கும் போது நீங்கள் 16வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப கவனிங்க, தாவீதுக்கும் யோசேப்புக்கும் நான் ஒப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். தாவீதோடையும் கர்த்தர் இருந்தார். தாவீதோடையும் கர்த்தர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? என் கூட கர்த்தர் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? அப்படின்னா ஒன்றும் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஆண்டவரை முன்னாடி வைங்க. அதான் எழும்பும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சு தான் எழும்பணும். ஒரு காரியத்தை துவங்கும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சுதான் துவங்கணும். யாரெல்லாம் ஆண்டவரை முன்பாக வைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, 34வது சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எப்பவுமே எனக்கு அவர் தான் முன்னாடி எப்பவுமே. இப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா எப்பவுமே அவரை துதிச்சுட்டே இருக்கிறீங்களா? எப்பவுமே உங்களுடைய இருதயத்துல கர்த்தாவே, அதான் நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, எப்பவும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எடுப்பீங்க. நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, உட்காரும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, தண்ணி குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம எல்லாருமே. நான் நம்புறேன் உங்க கூட ஆண்டவர் இருப்பாரு. எப்ப தெரியுமா? எல்லாத்துலயும் ஆண்டவரை முன்னாடி வைக்கும் போது. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹலோ, இந்த யோசேப்புக்கு விரோதமாக அந்த வீட்டிலே இருக்கிற அந்த எஜமானனுடைய மனைவி எழும்புறாங்க. அவங்க ஒரு பாவம் செய்யறதற்காக அவனை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது இந்த யோசேப்பிட்ட இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, அவனுடைய உள்ளத்துக்குள்ள எப்பவுமே ஒண்ணு இருந்துச்சு, ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற எண்ணம். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு உங்களுடைய 24 மணி நேரமும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாருங்க.
நீங்க தாவீதை வாசிக்கும் போது 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஒரு ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு குற்றப்படுத்துறாரு. குற்றப்படுத்தும் போது இவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, சே நான் தப்பு பண்ணதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த தாவீதை நினைச்சிருந்தா இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொன்னுட்டு அந்த பிரச்சனையை அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு உடனே என்ன வந்துச்சுன்னா, கர்த்தர் பார்க்கிறார், நான் செஞ்ச தப்ப கர்த்தர் பார்த்துட்டாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் நீங்க கை செய்கிற எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா, நம்பர் 1 முதலாவதாக எப்பவும் அவர் முன்னாடி வச்சுக்கோங்க. நம்பர் 2 இரண்டாவதாக ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நம்பர் 3 மூன்றாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 45ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 45 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹலோ கவனிங்க, இந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே அவர் சித்தத்தின்படி, அவருடைய அனுமதி இல்லாம நடக்கல அப்படின்னு அந்த உணர்வு அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. ஹலோ கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்க மனசனுடைய அடி ஆழத்துல என்ன தோணும் அப்படின்னா, எந்த காரியம் நடக்கும் போதும் உங்களுக்கு உடனே தோணணும், அப்பா உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. அதான் நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, சிமேயு தாவீதை தூஷிப்பான். தாவீதை தூஷிக்கும் போது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? சிமேயி தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸோ என் கூட ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே எப்பவுமே உங்க மனசுல ஒன்று இருக்கணும், ராஜா என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இந்த சோதனை கூட உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. நீங்க அனுமதிக்காம என் வாழ்க்கையில் நடக்காதுப்பா, நீங்க அனுமதிக்காம நடக்காது. இந்த 3 காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நம்பர் 1 முதலாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், எல்லாத்துலயும் ஆண்டவர் முன்னாடி வைங்க. 2வது, கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். நம்பர் 3, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கலன்ற எப்பவும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அனுமதிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் நீங்க செய்யறதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க.